பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து, அதனை உணர்ந்து, அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ அதில் இருந்து நாம் அறியக்கூடியது என்னென்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:26 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மறுபடியும் இந்த வார்த்தையை திருப்பி வாசிக்கிறது, இந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம், ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். தவறீர் இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியேனையும் அபிஷேகித்து அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. இப்போ இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை உற்று நோக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் 18 தரம் பரிசுத்த ஆவியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ ரோமர் அதிகாரத்தை வாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அடிக்கடி 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 பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. 18 தரம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் என்ன என்பது இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றுமல்ல என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய அசவாட்டம் நிறைந்திருக்க வேணும். ஆனபடியால் தான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய முக்கியத்துவம், அவருடைய பங்களிப்பு என்ன என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து பல்வேறு விதமான உதவிகளும் நன்மைகளும் தாராளமாக ஒரு விசுவாசிக்கு கிடைத்தாலும் இந்த வேதா வாக்கியத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேத வாக்கியம் எந்த வேத வாக்கியம்? ரோமர் 8:26 தெரிவிக்கப்பட்டிருக்கும் உதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் இடவிடாமல் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், இடவிடாமல் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிற உதவி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததன் நிமித்தமே இந்த பலாபலன்களை நாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற நன்மை, பரிசுத்த ஆவியானவரோட இருந்து கிடைக்கிற உதவிகள் யாவும் அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக நிறைவேற்றின சகலதன் அடிப்படையிலும் தான் இந்த மாதிரியாக உதவிகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க சகல விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவருடைய நன்மை, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இடைவிடாமல் நமக்கு கிடைத்தாலும் சகல விசுவாசிகளும் சோதனைகளையும் துன்பங்களையும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது, துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இதுகள் எல்லாவற்றையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சிலருக்கு சாத்தானால பலமான சோதனைகளும் துன்பங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய உலகத்தில் இவைகள் தீர்மானிக்கப்பட்டு நம்ம நோக்கி அலையாய் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நாங்கள் கண்ணால் பார்க்குற உலகத்தில் இருந்தல்ல, நாம் கண்ணால் பார்க்காத உலகத்தில் இருந்து நமக்கு என்ன மாதிரியான சோதனைகளை அனுப்ப வேணும் என்பது தீர்மானிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு அலையா எவ்வளவாய் விசுவாசத்தில் அவன் பலப்படுகிறானோ அவ்வளவாய் அவனுக்கு சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டு ஆவிக்குரிய உலகத்தில் தீர்மானிக்கப்பட்டு அவைகள் நமக்கு வருகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். யோபு புஸ்தகம் இதை பற்றி தெளிவாக நிரூபிக்கிறது. யோபுவுக்கு ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்டு துன்பங்கள் அலையாய் வந்தது, அலையாய் வந்து சேர்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அப்போ தேவையானதுன்னா அத்தகைய சூழ்நிலையில் அலையாய் துன்பங்கள், அலையாய் சோதனைகள் நம்ம நோக்கி வரும்பொழுது அத்தகைய சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கு ஜெபம் பண்ணுவது எப்படி
என்பதனை நாம் அறியாதிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த துன்பத்திலிருந்து நாம் தப்ப வேணுமாயிருந்தால் தேவன் ஒருவரே நம்ம தப்ப வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு நாம் ஜெபம் பண்ண வேணும். ஆனால் அநேகமான விசுவாசிகளுக்கு அப்படியான சூழ்நிலைகளில் ஜெபம் பண்ணுவது எப்படி என்று தெரியாதபடியினால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்து தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ற சொற்றொடர்களின் முக்கியத்துவத்தை சற்று விவரமாக பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் பல கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கைகளை கட்டி போடுகிறார்கள். அவரை உதவி செய்ய விடாமல் அவருடைய கைகளை கட்டி போடுகிறார்கள். அதனால் அவருடைய உதவியை பெற முடியாமல் தாங்க முடியாத வேதனைகளை அவர்கள் சந்திப்பது உண்டு. கிறிஸ்துவை பற்றிய உண்மையை விட்டு அவர்கள் விலகும் பட்சத்தில் அப்போ கிறிஸ்தவர்கள் வாழ்நாள் முழுக்க கிறிஸ்துவை பற்றும் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த உண்மையை விட்டு அவர்கள் விலகும் பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. ஒருவனுடைய விசுவாசத்தினுடைய ஒரு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒருவனுடைய விசுவாசத்தின் ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திராவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வதில்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஒரு விசுவாசிக்கு உதவி செய்வதில்லை என்று கேட்டால் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது விசுவாசியினுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசத்தினுடைய குறிக்கோள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலும் நிலைத்திராவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அந்த விசுவாசிக்கு கிடையாது. அப்போ ஏனென்று சொன்னால் விசுவாசியினுடைய சட்டபூர்வமற்ற செயற்பாடுகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய மாட்டார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உதவி செய்கிறார் என்ற சொற்றொடர் கிரேக்க மூல பாஷையில் வெளிப்படுத்தும் கருத்து என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதவி செய்கிறார் என்று சொன்னால் கிரேக்க மூல பாஷையில் அதனுடைய கருத்து என்ன? ஒருவன் மற்றவனுக்கு உதவி செய்ய வந்து அவனுடைய சுமையை தாங்கி அதை அவன் சுமப்பதற்கு உதவுவதாகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். ஒருவன் மற்றவனுக்கு உதவி செய்ய வந்து அவனுடைய சுமையை தாங்கி அதை அவன் சுமப்பதற்கு உதவுவதாகும். இதனைத்தான் உதவி செய்கிறார் என்றதனுடைய அர்த்தம். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சாத்தானால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட பாரத்தையும் துன்பத்தையும் சோதனையையும் சந்திக்கிறதற்கு உதவுகிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றருவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என உறுதிப்படுத்தியிருக்கிறார் யோவான் 14:16. அப்போ தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி
ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வதையே இந்த வசனம் குறிப்பாக தெளிவாக சொல்கிறதுன்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவைக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் சில பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக அல்ல. பழைய ஏற்பாட்டில் இந்த விதமான ஒரு நன்மை அவர்களுக்கு இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த பரிசுத்தவானுக்கு உதவி செய்து போட்டு அவர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் திரும்பி போய்விடும். அப்போ தொடர்ச்சியான உதவி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பழைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த சலுகை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு. அப்போ சிலுவைக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியினுடைய இருதயத்தில் நிரந்தரமாக சதாகாலமும் வாசம் செய்கிறார். என்றென்றைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த யோவான் 14:16 அந்த வார்த்தையை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் யோவான் 14:16 என்றென்றைக்கும் என்ற சொல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளிடத்தில் அவர்களுடைய இருதயத்தில் வந்து நிரந்தரமாக சதாகாலமும் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவனில் அவருடைய வல்லமையான அசைவாட்டம் அந்த விசுவாசியின் விசுவாசத்தை பொறுத்தே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சதாகாலமும் கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்தாலும் அவருடைய வல்லமையான அசைவாட்டம் அந்த கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை பொறுத்தே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்து இருப்பதன் மூலம் எல்லாம் சரியா போகும், அவர் வல்லமையாக நம்மில் அசைவாடுவார் என்ற பேச்சுக்கே இல்லை. விசுவாசம் சரியாக இருக்கும் பொழுது அவருடைய வல்லமையான அசைவாட்டத்தை நாம் காண முடியும். விசுவாசம் திசை திருப்பப்பட்டால், விசுவாசம் நிறுத்தப்பட்டால் பரிசுத்த ஆவியானவரும் தன்னுடைய அசைவாட்டத்தை நிப்பாட்டுவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டமும் செயற்பாடும் மூமெண்ட் அண்ட் ஆப்பரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம், அப்போ அந்த விசுவாசம் என்று சொன்னால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அதைத்தான் அந்த விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் திசை திருப்பப்பட்டால் அல்லது நிறுத்தப்பட்டால் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாட்டமும் செயற்பாடும் மூவிங் அண்ட் ஆப்பரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நிறுத்தப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அசைவாட்டம் இல்லாமல், அதுதான் சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? விசுவாசி அந்த விசுவாசை விட்டு வேறொன்றுக்கு திசை திருப்பின உடனே பரிசுத்த ஆவியானவர் செயற்படாமல் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியினுடைய இருதயத்தில் தொடர்ந்து வாசம் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். விசுவாசியே அந்த விசுவாசம் என்று நான் சொல்லும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ விசுவாசியே அந்த விசுவாசத்திற்கு
திரும்புமாறு இடைவிடாமல் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கூறுவார். ஆனால் அவனில் அவர் செயற்படுவதில்லை. ஏன் செயற்படுவதில்லை? அந்த விசுவாசத்தை விட்டு அவன் திசை திரும்பினதன் நிமித்தம் அது சட்டபூர்வம் இல்லாததா இருக்கிறபடியினால பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயற்படாமல் அவனிலே இருந்து அவனுக்கு தொடர்ச்சியாக ஆலோசனை சொல்கிறார். அதென்ன ஆலோசனை? நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு திரும்பு. நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு திரும்பு என்று சொல்லி இடவிடாமல் ஆலோசனை சொல்லுவார். ஆனால் அவர் செயற்படுவதில்லை. இதே நிலைமை நீடிய காலத்துக்கு தொடருமாயின், அதாவது விசுவாசி பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் நீடிய காலம் இருப்பானாயின் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகுவார் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் விலக அந்த விசுவாசியினுடைய நிலைமை மகா மோசமான நிலைமைக்கு திரும்பும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அவர் விலகின உடனே அவன் அசுத்த ஆவிகளுடைய இருப்பிடமாக இருப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் பரிசுத்த ஆவி, இல்லையோ அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தை விட்டு விலகினால் அந்த இருதயத்திலே அசுத்த ஆவி வந்து குடியேறும் என்பதை தெளிவாக ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டும். அருமையான உதாரணம் 1 சாமுவேல் 16:14 தரப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16:14. அது எப்படியெனில், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தை நிரூபிக்கிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியினுடைய இருதயத்தில் இருப்பார், நீடிய காலத்துக்கு இருப்பார். ஆனால் அந்த விசுவாசி பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு நீடிய காலம் செவி கொடுக்காமல் இருந்தால் அவனுடைய இருதயத்தை விட்டு அவர் விலகி போவார். அவர் விலகி போக அசுத்த ஆவி அவனுடைய இருதயத்தில் வந்து குடிகொள்ளும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் பிரச்சனைகளை அகற்ற மாட்டார். பரிசுத்த ஆவி வந்தோடனே பிரச்சனையெல்லாம் போயிடும் என்று சொல்லி அந்த மாதிரியான சிந்தனை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே அவர் பிரச்சனைகளை அகற்ற மாட்டார். ஆனால் அதன் பாரத்தை அல்லது சுமையை இலகுவாக்க உதவுவார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய இருதயத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை அவர்கள் பொறுப்பேற்காமல், அவர்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனையை அவர்கள் பொறுப்பேற்காமல் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதில்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது இல்லை. இப்படி இருக்க பரிசுத்தவான்கள் தம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு எடுக்கும் முயற்சிகளுக்கு அவர் உதவுகிறார் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் விசுவாசியினுடைய பொறுப்பு என்ன என்பது உணர்த்தப்பட்டு, அதே நேரம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் முற்று முழுவதுமாக தங்கியிருக்கவும்
ஆவிக்குரிய பலாபலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்யப்படுகிறதுன்றதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்வதன் மூலமே முதிர்ச்சியும் ஆறுதலும் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நம் இயேசு கிறிஸ்துவனுடைய நுகம் ஒன்றில் இயேசு கிறிஸ்துவனுடைய நுகம், இல்லையேல் சாத்தானுடைய நுகம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றில் பரிசுத்த ஆவி, இல்லையேல் அசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்வதன் மூலமே முதிர்ச்சியும் ஆறுதலும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முதிர்ச்சியும் ஆறுதலும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது பற்றி மத்தேயு 11:29 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 11:29 மத்தேயு 11:29 ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான வேத வாக்கியத்தை தந்திருக்கிறார். அது என்னென்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சியும் ஆறுதலும் நமக்கு கிடைக்க வேணுமாயிருந்தால் 2 விஷயத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஒன்று நுகத்தை, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என கூறியிருக்கிறார். அப்போ இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். என் நுகத்தை, 2 விஷயம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அது 2ஐயும் ஒரு கிறிஸ்தவன் செய்வானாய் இருந்தால் அவனுக்கு ஆறுதல், இளைப்பாறுதல், அவனுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தேயு 11:28-30 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்பதன் பொருள் லூக்கா 9:23 சொல்லப்பட்ட சகல நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம்தான் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ லூக்கா 9:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய பொருள் ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ லூக்கா 9:23 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். லூக்கா 9:23 ரோமர் 6:3 இது பற்றி நாம் அடுத்த செய்தியில் தெளிவாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.